பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோமாக. இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து போராட்டம், போராட்டங்கள், கஷ்டங்கள், இதை சமாளிப்பது. இதை பத்தி நம்ம வேதத்திலிருந்து நாம் பார்க்க போறோம். ஸோ போராட்டங்கள் பலவேறு வடிவங்களில் மனுஷனுக்கு வருகிறது. என்ன, தனி நபர்னுடைய சோதனைகள், தனி நபருடைய பலவீனங்கள், சமூக போராட்டங்கள், அப்புறம் ஆன்மீக ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம இப்படி பிரித்து கொண்டால் இப்படி இப்படி வித்தியாசமாக இருக்கிறது. தனிநபருடைய பலவீனங்கள், அவங்களுடைய பலவீனங்களை குறித்து அநேக போராட்டங்கள் இருக்கலாம். ஒருத்தருடைய சோதனைகளை வைத்து அநேக போராட்டங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் சமூக போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டாகுகிறது. ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம எப்படி சமாளித்து கொண்டு வருகிறோம் அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்துவ நம்பிக்கையில பாத்தீங்கன்னா போராட்டங்களை நம்மளை எப்படி எதிர்கொள்ள முடியும், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி போராட்டங்களை எதிர்த்து கொள்ள முடியும் பார்க்கும்போது, ஜெபம், வேத வாசிப்பு, மற்றவங்களுடைய நல்ல ஜெபிக்கிறவங்களுடைய ஆலோசனை, இது மூணும் நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளுடைய போராட்டங்களை எதிர்த்து வருவதற்கு, நம்மளுடைய போராட்டங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளியே வரத்துக்கு இது உதவி செய்யும். போராட்டத்தினுடைய நோக்கமே ஆன்மீக வாழ்க்கையில கடவுளிடம் நம்ம நெருங்கி செல்ல உதவும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம கடவுளோடு கூட நெருங்கி வாழ உதவி செய்யும். ஆனா போராட்டங்களை நம்ம பார்க்கும்போது வித்தியாசமான போராட்டங்கள், முக்கியமா இந்த நாட்களில பாத்தீங்கன்னாக்கா குடும்ப ஜீவியத்துல, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அதிக விதமான போராட்டங்களை நாங்க கேட்கிறோம். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப ஈஸியாவே அந்த மாதிரி போராட்டங்களை பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி சமாளிக்கிறது, வேலை செய்யற இடத்துல போராட்டங்கள், அதே மாதிரி வியாதியின் போராட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்குது. ஸோ இது மாதிரி பலவிதமான போராட்டங்களை பார்க்கும்போது சிலர்லாம் இந்த போராட்டங்கள் வந்தாலே எப்படி இதை நம்ம தாண்டி போவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. போராட்டம் எப்படின்னாக்கா இட்ஸ் லைக் ஒரு ட்ரெயின் டிக்கெட் மாதிரி. ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குறீங்கன்னாக்கா ஓகே இட்ஸ் ரிசர்வ்டு, நீங்க போலாம் என்ற அந்த போராட்டத்துல நீங்க போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த போராட்டத்தை நம்ம இறங்கி வரத்துக்குள்ள இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி போராட்டங்கள். ஸோ இப்படி பலவிதமான போராட்டங்களை நம்ம தாண்டி போகிறதுக்குள்ள வாழ்க்கையில வியாதிகள், விக்கனங்கள், ஹாஸ்பிட்டலு, மருந்து, மாத்திரை, டாக்டர், இதே வாழ்க்கையா போயிடுது. இன்னும் மிஞ்சி போனா லாயரு, அப்புறம் கோர்ட்டு, இப்படின்னு அலைய வேண்டியதா இருக்குது. ஸோ போராட்டங்களை தாண்டி வர்றதே ஒரு பெரிய சவாலா இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கையில. ஒரு சைடு குடும்பத்தை பார்க்கணும், ஒரு சைடு சம்பளத்தை பார்க்கணும், ஒரு சைடு பிள்ளைகளை பார்க்கணும், ஒரு சைடு வேலையை பார்க்கணும், ஒரு சைடு உயர்வுகளை பார்க்கணும், உயர்ந்த உயர்ந்த ஸ்டடீஸ் நம்ம எப்படி போகணும்னு எப்படி சொல்லி பார்க்கணும். இவ்வளோத்தையும் இருக்கும் போது சிலர் போராட்டங்கள் வரும்போது விழுந்துடுறாங்க. சிலர் போராட்டங்கள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்ன்றத அவங்க சமாளிச்சு கொள்றாங்க. ஆனா ரொம்ப அழகா பவுலடிகளார் சொல்லுவாரு. 1 தீமோத்தேயு 1:8 தீமோத்தேயுக்கு எழுதுவாரு. குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு எழுதுவாரு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, நல்ல போராட்டம் பண்ணு. அதாவது நல்ல போராட்டம் பண்ண, அதுல நீ விழுந்துராத. அந்த நல்ல போராட்டத்தை எப்படி பண்ணா, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு. சோ அவர் கத்து கொடுக்கிறாரு, நீ நல்ல போராட்டத்தை நீ எப்படி ஜெயிக்கணும், நீ விசுவாசத்தோடு இருக்கும் போது நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு எழுதுவாரு. அதே பவுலடிகளார் எழுதுறாரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சோ போராட்டத்துல விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியன்றது இதுல நல்லா தெரியுது. நல்ல, அதாவது விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோம்னாக்கா போராட்டம் வரவங்க, நல்ல போராட்டத்தை போராடுறவங்க, உண்மையாகவே போராட்டத்துல ஜெயிக்கணும்ன்றவங்க ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் பார்த்துப்பாருன்ற ஒரு பெரிய ஒரு மனசாட்சியோடு இருப்பாங்க. இந்த போராட்டத்தை கர்த்தர் பார்த்துப்பாரு, அந்த விசுவாசத்தோடு இருப்பாங்க. அந்த போராட்டத்தை கர்த்தர் பார்த்துப்பாரு, அந்த போராட்டத்தை என்னால ஜெயிக்க முடியும், இது என்ன பெரிய விஷயம், இது ஜெயிச்சிடலாம், எத்தனையோ போராட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோமே, இது ஒரு பெரிய போராட்டமா அப்படின்ற கேட்கிற சூழ்நிலையில இருப்பாங்க. யாரால ஜெயிக்க முடியாது? எதுக்காக ஜெயிக்க முடியாது? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போராட்டத்தை யாராலாம் ஜெயிக்க முடியாதுன்னா சரியா ஜெபிக்காதவங்க.
ஆண்டவரோடு கூட பேசாதவங்க, வேதம் வாசிக்காதவங்க, இவங்களெல்லாம் தேடி போறது எதனாக்கா, பணம், மக்கள், உதவி, பெரிய ஆட்களு, தலைவர்கள், அரசியல், கோர்ட்டு, இன்னும் ஹாஸ்பிட்டல், இததான் தேடி போவாங்க. இவங்களுக்கு போராட்டத்தை ஜெயிக்கணும்னா, உனக்கு ஆள் தெரியுமா? அவர தெரியுமா? இவர தெரியுமா? அவர வச்சு சாச்சிடலாமா? இவர வச்சு முடிச்சிடலாமா? இப்படிதான் பேசுவாங்க. போராட்டத்தை சமாளிக்க தெரியாதவங்க உலக பிரகாரமாக இப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு சமாளிக்க தெரியாது. மனுஷாளுங்களை வச்சுதான் பேசுவாங்க. பணத்தை வச்சுதான் பேசுவாங்க. பணம் இருந்தா எல்லா போராட்டத்தையும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. பணம் ஒரே நாள்ல பூச்சரிச்சு போயிடும்னு வேதமே சொல்லுகிறது. ஏன்னா எல்லாமே எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஆனா எதையும் வைத்து ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா. போராட்டத்துல ஏன் மூழ்கி போறாங்க? போராட்டம் வந்த உடனே பாத்தீங்களா, உடனே சூசைட் பண்ணிக்கணும். உடனே செத்து போயிடணும். வா குடும்பமா செத்துடலாம்னு பேசுவாங்க சிலர்லாம். வா எங்கன்னா ஓடிடலாம். வா எங்கன்னா எங்கன்னா கண்மறைவுக்கு போயிடலாம். அது சொல்யூஷனே கிடையாது. கண்டிப்பா. அதெல்லாம் ஒரு மருந்தே கிடையாது. அதெல்லாம் ஒரு வழியே கிடையாது. தயவு செய்து இத கேட்கிறீங்கனாக்கா, போராட்டத்த நான் எப்படி சமாளிக்கிறேன்? போராட்டத்த நான் எப்படி ஜெயிக்கிறேன்? போராட்டத்த நான் எப்படி தாண்டி வரேன்? இது உங்களுக்குள்ள தெரிஞ்சாலே ஒவ்வொரு போராட்டத்தையுமே நீங்க ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்க போராட்டத்த பத்தி பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஓ! நீ வந்துட்டியா? ஓகே. பரவால்ல. வா! உன்ன பார்த்துக்கலாம் ஒரு வழி பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்? முழங்கால்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நெறைய பேரு விசுவாசிகளா இருக்கிறாங்க. அ சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்புறம் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றீங்க. அ ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்க. நான் எப்பவுமே கேட்பேன் ஆண்டவர்ட்ட நான் எப்பவுமே நெறைய பேருக்கு சொல்ற ஒரு காரியம்னா, நீங்க வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், நீங்க வந்து சர்ச்சுக்கு போலாம். ஆனா ஆண்டவர்ட்ட கேளுங்க, இந்த போராட்டத்துக்கு என்ன ஆண்டவரே காரணம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு அத காட்டுங்க. எனக்கு அத காட்டுனாலே நான் அத மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விடுதலை வேணும். நான் திருப்பி அந்த தப்ப செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இப்படி கேட்டாலே கர்த்தர் வந்து நமக்கு இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அவர்தான் இரக்கமுள்ள தேவனாச்சே. அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால, எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்க முடியும் என்ற ஒரு ஒரு நம்மளுக்கு உள்ள ஒரு தைரியம் இருந்தாலே, ஒரு விசுவாசம் இருந்தாலே, கண்டிப்பாக அந்த போராட்டத்த நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நான் அததான் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்தேன். நெறைய நேரங்களில வித்தியாசமான போராட்டங்கள் வரும்போது, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு ஒரு பேரு வைக்கலாம். வித்தியாசமா வரும். நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ, போராட்டங்கள் ரெடியா காத்துனுக்கும் நம்மளுக்கு. எந்த போராட்டம் வந்தாலும், முதல் நான் செய்ய வேண்டிய காரியமே, ஆண்டுடைய பாதப்படியில முழங்கால் போடு. எனக்கு யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, யாக்கோபு சொல்லுவாரு, "நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன்." இப்ப இரவு முழுவதும் அதுல போட்டிருக்கோம், தேவனோடு கூட போராடினான் என்று சொல்லி போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறாரு அவரு. சோ இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல ஜெபம் பண்ணுங்க. அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அதாவது நான் எப்படி பார்க்கிறேனாக்கா, ஒரு போராட்டம் வந்த பிறகு ஜெபிக்காதீங்க. போராட்டங்கள் வரத்துக்கு முன்னாடியே, "ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ளுங்க. என்ன காத்துக்கொள்ளுங்க. என்ன விலக்கி காத்துக்கொள்ளுங்க. என்ன தாண்டி போக உதவி செய்யுங்கன்னு" சொல்லி நம்ம தினமும் ஜெபிக்கணும். போராட்டங்கள் வராத வாழ்க்கையே கிடையாது. யாரும் சொல்ல முடியாது, "எனக்கு போராட்டங்களே இல்ல. எனக்கு வந்து நான் போராட்டமே இல்லாத வாழ்க்கையில நான் வாழ்றேன்னு" சொல்லவே முடியாது. நீங்க நல்லா இருக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துக்குள்ளாக, உங்க பிள்ளைகள் மூலமாக, உங்களுடைய வேற வழியாக, வேலை மூலமாக, உங்க பண விஷயத்துல நெறைய போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். போராட்டம் இல்லாத மனுஷனே இல்ல. ஆனா போராடலாம். விசுவாசத்தோடு போராடலாம். நல்ல போராட்டத்தை போராடு. ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்ற மாதிரி, கண்டிப்பா நம்ப நம்ப செய்யற ஜெபங்கள் நம்முடைய போராட்டத்த தாண்டி வர செய்யும். நெறைய பேருக்கு நெறைய பேரு, ஐயோ! தப்பெல்லாம் செஞ்சிட வேண்டியது. எல்லா தப்பும் செய்ய வேண்டியது. கடனு அளவுக்கு மீறி வாங்கிடுவாங்க. அப்புறம் எல்லா பாவத்தையும் செய்வாங்க. அப்புறம் கடைசில வந்து ஆண்டவர் எதனா ஒரு பனிஷ்மென்ட் குடுத்துட்டா, அவங்க சொல்லுவாங்க, "ஏன் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தாரு? கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா? கர்த்தர் என்ன பார்க்க மாட்டாரா? கர்த்தருக்கு இரக்கம் இல்லையா? கர்த்தருக்கு கண் இல்லையா? கர்த்தருக்கு என்ன எ எ எனக்கு உதவி செய்ய மாட்டாரா?" இப்படி நம்ம செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு, கர்த்தர் மேல பழிய போட வேண்டியது. கர்த்தர் நம்ம மேல கண்ணா இருக்கிறாருங்க.
நமக்கு சொன்னாரா கடன் வாங்க சொல்லி? நமக்கு சொன்னாரா நீ அளவுக்கு மீறி அதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு? இல்லையே! கண்டிப்பா கிடையாது. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் இரக்கமுள்ள தேவனா இங்கு தருகிற தேவன அந்த போராட்டத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணாலே, அந்த போராட்டங்கள் வருவதற்கு முன்னாகவே கர்த்தரு எல்லாத்தையும் அழகா நமக்கு நேர்த்தியா வழிவகுத்து அதுலருந்து தாண்டி வர உதவி செய்வார். யோபோடவா? யோபுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள். ஆனா யோபு கடைசியா சொல்ற வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு 42:2 சொல்லுவாரு. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் அவ்வளோ போராட்டத்துல மனுஷன் உறுதியோடு சொல்றாருங்க. மனுஷன் அப்படியே ஒரு விசுவாசத்தோடு சொல்றாருங்க. அத்தனை போராட்டத்திலையும் எல்லாமே இழந்துட்டாரு. சொத்து, நிலம் எல்லாமே பிள்ளைகள், குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை சொல்றாரு. சோ போராட்டங்கள் வரத்துக்கு முன்னாடி தயவு செய்து நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் ஆண்டவரோடு என்னுடைய என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது, என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் அதை பாக்குறதே இல்லை. 1000 பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டா என் பிரச்சனையை கத்த தீர்த்து வச்சிருவாரு, என் பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. நம்ம பிரச்சனை நீங்கணும்னாக்கா நம்ம கர்த்தரோடு கூட எப்படிப்பட்ட ஐக்கியத்துல இருக்கிறோம், என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்திகளை வாசிக்க மாட்டாங்க. அவங்க அவங்க மற்றவங்களுடைய செய்திகளை வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. மற்றவங்க வீட்டு செய்தியை வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்க வீட்டு போராட்டத்தை எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்குது, அதையே நம்ம சொல்லவே மாட்டோம். அதையே நம்ம யாருக்கும் காட்டிக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் எப்படி இருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது ஆண்டவரோடு கூட, இது இருந்தாலே போதும். மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, உங்க போராட்டத்தை பாருங்க. என் போராட்டத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும், என் போராட்டத்துல எனக்கு யாரு உதவி செய்வா? கண்டிப்பா நான் ஆண்டவரை மட்டும் தான் கூப்பிடுவேன். என்னுடைய எல்லா போராட்டத்திலையும் ஆண்டவரை மட்டும் தான் கூப்பிடுவேன். ஆண்டவரே உமக்கு தெரியும்ப்பா, உமக்கு தெரியும். அந்த ஒரு ஐக்கியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட எல்லாத்தையும் அழகா முடிப்பாரு. டைம் எடுத்தா கூட நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்து, டைம் எடுத்தா கூட நம்மள வழி நடத்தி, நம்மள அழகா ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்து, அந்த போராட்டத்துக்குள்ள திருப்பி அனுப்ப மாட்டார் நம்மள. அதான் ஆண்டவர். புது புது போராட்டங்கள் வந்தாலும், ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிக்கக்கூடிய வழிய நமக்கு 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 காட்டி கொடுத்து, நம்மள தப்பிக்க வேண்டிய வழியும் அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். சோ போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு மெயின் ஆயுதமே ஜெபம்தான். நிறைய வீடுகளுக்குள்ள ஜெபம், குடும்ப ஜெபமே இருக்காது. தனிப்பட்ட ஜெபம் இருக்காது. வேத வாசிப்பு இருக்காது. ஒரு கிறிஸ்தவ பாடல்கள் கூட இருக்காது. தெய்வ பக்தியே இருக்காது நிறைய குடும்பங்களுக்குள்ள. ஆனா ஒருத்தர் யாரோ ஒரு பக்தியா இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அப்படியே எல்லா ஊழியக்காரங்களுக்கும் சொல்லி, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா அம்மா ஜெபம் பண்ணுங்க, எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இது நடக்குது அது நடக்குதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. சோ வீட்டுக்குள்ள என்னைக்கு தனிப்பட்ட ஜெபங்களும் குடும்ப ஜெபங்களும் நடக்குதோ, வேத வாசிப்பு இருக்குதோ, அந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அதுல மீட்டுக்குள்ள உதவி செய்வார். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ பெரிய மீனுக்குள்ள யோனா போனாலும், யோனாவ வெளிய எடுக்க ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. வேற யாருக்கும் தெரியாது. யோனா உள்ள இருந்தாலும் யாருக்குமே தெரியாது யோனா அங்க இருக்கிறாரு சொல்லிட்டு. ஆனா எங்க கொண்டு போய் விடணுமோ, அங்க கொண்டு போய் விட்டுர்றாரு. நல்ல ஆண்டவருங்க. பேதுரு அதே மாதிரி, ஆண்டவரே நான் மூழ்குறேன், எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லும்போது, அற்ப விசுவாசியே நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேனே அப்படின்னு. ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம போராட்டத்தை ஜெயிக்க நம்மளுக்கு பலன் உண்டு என்பதை யோசிங்க. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களால ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைங்க. நம்ம நிறைய பேருக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, போட்டு குழப்பிட்டு தனிப்பட்ட ஜெபமே இருக்காது. ஆண்டவர் கூட பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் கூட எல்லாம் பேச மாட்டாங்க. யார் யாருக்கோ எழுதி கொடுத்துருவாங்க. ஜெப குறிப்புகளை கொடுத்துட்டு, இவங்க அப்படியே உலக பிரகாரமாவே ரீல்ஸ பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸ பார்த்துக்கிட்டு, சினிமாவை பார்த்துக்கிட்டு, அப்படியே அப்படியே ஜாலியா இவங்க பாட்டுன்னு இருப்பாங்களாம். என்ன வாழ்க்கை? ஒருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைங்கலாம் பாருங்க, அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய உங்களோட ஜாஸ்தி போராட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான். ஆனா அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க என்பத அவங்களோட கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவங்க சொல்லுவாங்க. முழங்கால்ல மட்டும் தான் ஜெயிப்பாங்க. சோ தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல போராட்டத்தை வைத்து பயப்படாதீங்க. ஐயோ! எவ்வளவு பெரிய ஜெபிக்காத வீட்டுங்கள்ல போராட்டம் கண்டிப்பா வரும்.
ஜெபம் இல்லாத வீடுகள்ல, ஆண்டவர் இல்லாத வீடுகள்ல, இயேசு சுவாமி இல்லாத வீடுகளில கண்டிப்பா போராட்டங்கள் நிச்சயம் வரும். நீங்க அந்த போராட்டத்துல இருந்து போதும்டா சாமி எனக்கு வேணாம், இதெல்லாம் வேண்டாம் சொல்றீங்கன்னாக்கா, ஆண்டவரை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, ஜெபத்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, வேத வாசிப்பை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த போராட்டத்துல இருந்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு சுவாமி, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே போராட்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், அதுக்கு முடிவே தெரியாம உட்கார்ந்திருக்கிறாங்க. லாயரை தேடுறாங்க, டாக்டரை தேடுறாங்க, ஹாஸ்பிட்டல தேடுறாங்க, ஆண்டவரே பெரிய ஆட்களை தேடுறாங்க, ஆண்டவரே இன்னும் கேட்டா ஆண்டவரே அரசியல்வாதிகளை தேடுறாங்க. இப்படிதான் தேடுறாங்களே ஒழிய உம்மை தேடுவதற்கு அவங்க சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா இறங்குவீராக. ஒரு ஒரு போராட்டத்தையும் கடந்து செல்ல, ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிக்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல ஒருவருக்கும் தைரியத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட பேச விடமா ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்ய விடமா ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு சுவாமி ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே பிசாசு அவங்க கண்களையோ அவங்களுடைய மைண்டையோ மறைக்காதபடி, காதுகளை மறைக்காதபடி காத்துக்கொண்டு அவங்க இயேசு சுவாமி தெளிவோடு இருக்க உதவி செய்யுங்க. தப்பான முடிவுல இருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே உணர்த்தி காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் மேலதான் தப்பு, இந்த தப்புல இருந்து நான் வெளியே வரணும் என்று உணர்த்தி காட்டுவீராக. பரலோக ராஜ்யத்துல நாங்களும் இடம்பெற ஆண்டவரே இந்த போராட்டங்களை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக வழி நடத்தட்டும். யோசிங்க, ஆண்டவரோடு கூட நம்ம வாழும்போது ஒவ்வொரு போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். God bless you all. Thank you so much.